நம்பர் 3 வேட்டையன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி தான் இந்த வேட்டையன் மூவி. இந்த மூவில வந்து அமிதாப் பச்சன் சாருமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட 2 பிக் ஜெயன்ஸ் வந்து இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா இந்த மூவில வந்து ஃபகத் ஃபாசல், அதுக்கப்புறமா மஞ்சு வாரியருமே இந்த மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் வந்து வலிமை படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ஆக்ட்ரஸுமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாகுபலி படத்தில் வந்து வில்லனாக நடித்த ராணா அவருமே இந்த வேட்டையன் மூவியில் வந்து இருக்காரு. இவர் வந்து வில்லனாக இருக்கிறாரா இல்லை சைடு கேரக்டராக வர போறாரா அப்படின்றத பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இன்னுமே லீக் ஆகலை. ஜேபி மூவியோட டேரக்டரான ஞானவேல் தான் இந்த மூவியுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பி வந்து எப்படிப்பட்ட மூவின்றது எல்லாருக்குமே தெரியும். சூர்யாவோட ஆக்டிங்கில் வந்து சூப்பரான ஒரு மூவி அமைஞ்சது தான் ஜெய்பி. இந்த ஜேபியோட டேரக்டர் தான் இந்த வேட்டையன் மூவியுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் தான் இந்த மூவிக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபியை வந்து எஸ்ஆர் கதிர் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. வேட்டையன் மூவி பற்றி பெருசாக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வெளியே வரல. ஏன்னா இந்த மூவி ட்ரெய்லர் கட்டுமே இன்னும் ரிலீஸ் ஆகாத காரணத்தில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பெருசாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இந்த மூவி வந்து அக்டோபர் 10 கங்குவா கூட தான் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலுமே இந்த மூவி ட்ரெய்லர் கட்டெலாம் இனிமேல் ரிலீஸ் ஆகாமல் ப்ரொமோஷன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இது எதனாலன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு நல்ல மூவி தான் இருக்கும். ஏன்னா ஜெய்பீம் வந்து அந்த அளவுக்கான ஒரு மூவியாக இருந்துச்சு. டேரக்டர் வந்து சூப்பராகவே ஜெய்பீம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியே இந்த வேட்டையன் மூவி நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புவோம். நம்பர் 4 அமரன். சிவகார்த்திகேயன் சாரோட ஆக்டிங்கில் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் அமரன் மூவி. இந்த மூட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜனவரி 2022 கொடுத்துருந்தாங்க, SK21 அப்படின்னு. இருந்தாலும் இந்த மூட ஷூட்டிங் வந்து 2023 காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த மூவி வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த அமரன் மூவி வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பயோபிக் மூவியாக தான் இந்த அமரன் மூவி வந்து வரப்போகுது. இந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கேரக்டரில் தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் ஃபீமேல் லீட் ரோலாக சாய் பல்லவி அவங்க தான் இந்த அமரன் மூவியில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த அமரன் மூவியோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், அதுக்கப்புறமா சோனி பிக்சர் ஃபிலிம்ஸ் இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமரன் மூவியோட டீசரும் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மூவி வந்து முகுந்த் வரதராஜன் அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கிறனால டீசர்லையுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நிறையவே அமைச்சிருந்திருப்பாங்க. இந்த மூவியில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து, அதாவது முகுந்த் வரதராஜன் கேரக்டர் இருக்க சிவகார்த்திகேயன் சார் அவங்க வந்து ஒரு ஆர்மி மேஜராக இருக்கார். அவர் கீழே வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு காஷ்மீரில் எப்படி டெரரிசம் வந்து தடுத்தாருன்ற மாதிரி தான் இந்த டீசரில் வந்து லைட்டாக காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த டீசரை வச்சு பார்க்குறப்போ எப்படி டெரரிசம் தடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் மூவியுமே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அமரன் மூவி வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆக போது. மறக்காமல் எல்லாருமே தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவி உண்மையாகவே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்துக்கனால சூப்பரான மூவியாக தான் SKக்கு வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 4 மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்கு வந்து ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டீங்க, எந்த மூவிக்கு வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.